ஒரு முக்கியமான ஒரு பெரிய மனிதரை இந்த 83 கலவரத்துக்கு பிறகு பற்றக்கூடிய வலிகள் வேதனைகள்லேருந்து 87 இலங்கையை ஒழித்து விளக்கினாங்க. எங்கள் மண்ணை சேர்ந்திருக்கக்கூடிய ஒருவர் ஆசியாவிலிருந்து ஆப்பிரிக்கா போய் இந்த மண்ணில் நிகழ்ந்திருக்கக்கூடிய வடுக்கள்லேருந்து ஒருவர் மீண்டு வர முடியும். எனக்கு மெட்டெல்லாம் பார்க்க பெரிய திறமையோ இல்லை, நான் பெருசாக வட்டி கிளிக்கல. கண்டங்கள் தாண்டி ஒரு தமிழன் எல்லோருக்கும் தலைவராக வந்திருக்கிறார். உலகத்தின் இன்டர்நேஷனல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் பிரசிடெண்டாக வந்திருக்கு. ஈழத்தமிழ் வைத்தியர் ஒருவருக்கு சர்வதேச தலைமைத்துவம் கிடைத்திருக்கிறது. மருத்துவ உலகினுடைய நம்பிக்கை நட்சத்திரமாகவும் மிக எளிமையான மனிதராகவும் இருக்கிறார். ஜனவரி மாதத்திலிருந்து உலகமே கொண்டாடப்பட வேண்டிய ஒரு உன்னதமான விடயம். அவர் பற்றித்தான் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகிறோம். யாழ்ப்பாணத்தில் நினைக்கிறோம் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பெரிய மனிதரை சந்திக்க போகிறோம். இந்த இனம் பற்றக்கூடிய வலிகள் வேதனைகள்லேருந்து மீண்டு வரக்கூடிய நிறைய பேர் இருக்கணும். அதில் பேர் சொல்லக்கூடிய ஒருவர் தான் சர்வதேச சத்திரசிகிச்சை நிபுணர் சங்கத்தினுடைய தலைவராக எங்கள் மண்ணை சேர்ந்திருக்கக்கூடிய ஒருவர் தன்னையில் நிறுத்தியிருக்கிறார். அன்றைக்கு ஒரு காணொலி பார்த்துருப்பீங்க. கைதடியில் அவருக்கு பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த மண்ணில் நிகழ்ந்திருக்கக்கூடிய வடுக்கள்லேருந்து ஒருவர் மீண்டு வர முடியும். கண்டங்கள் தாண்டி ஒரு தமிழன் எல்லோருக்கும் தலைவராக வந்திருக்கிறார் என்றது மிக பெருமையான விஷயம். அவர் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறீங்க. நான் தவம் தம்பிப்பிள்ளை. நான் பிறந்தது இலங்கையில், சின்னனில் கொழும்புலான்னு இருந்த நாங்கள். இப்போ இந்த 83 கலவரத்துக்கு பிறகு நான் யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணத்தில் படித்தேன். கொழும்பில் நான் பம்பலப்பிட்டி ஹிந்துவில் படித்த நாங்கள். எனக்கு அப்போ நான் 7ஆம் வகுப்பு 83 கலவரம் நடக்க. அந்த காலத்தில் எங்களோட வீடு அன்ஃபார்ச்சுனேட்லி அடிபட்டு எரிக்கப்பட்டது முழுமையாக. ஸோ அதால் நாங்கள் எல்லாத்தையும் இழந்த குடும்பத்தை இழக்கையில் எங்களுக்கு எங்கள் குடும்பத்தில் ஒரு பாதிப்பு வரையில. அதால் அண்ட் இப்போ 83க்கு பிறகு இங்கே யாழ்ப்பாணம் சென்ட் ஜோன்ஸில் படிச்சுட்டு O level. அதுக்கு பிறகு 87 இலங்கையை ஒழித்து விளக்கினாங்க. அப்பா ஒரு அக்கௌண்டனாக வேலை செய்தவர். ஸோ அதனுடைய அவருக்கு வெளியால் வேலை செய்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடச்சிச்சு. அவர் எங்கள் எல்லாரையும் வெளியில் கூட்டிக் கொண்டு போய், ஸோ நான் இங்கேருந்து பொட்ஸ்வானா சதர்ன் ஆஃப்ரிக்கா ஒரு கண்ட்ரி, சவுத் ஆஃப்ரிக்கா மேலே இருக்குது, அங்கே போய் தான் A level செய்தேன். நான் லண்டன் A level கேம்பிரிட்ஜ் A levels அண்ட் செய்து அங்கே நான் A level சேர்க்க 89ஆம் ஆண்டு. இந்த வகுப்பில் தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள். என்னுடைய 2 தோழர்கள் என்னோட படித்தவையில் அகிலன் திருச்செல்வம் அண்டு மற்றவர் தேவகுமார். அறிவாளின்னு சொல்லுனாங்கள். அவர் கட்டிக்காரன். அவர் 2 பேரும் அன்ஃபார்ச்சுனேட்லி கொல்லப்பட்டவர்கள். ஸோ நான் சொல்கிறேன், நான் இந்த தோழர்களுக்கு வெளியூரில் நாங்கள் சிவில் போரை பற்றி புத்தகத்தில் வாசிக்கிறதும் டாக்குமெண்ட்ரி பார்க்குறதும் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நாங்கள் அந்த வாழ்க்கையை அந்த வாழ்க்கையை. அண்ட் ஐ திங்க் நாங்கள் எங்களோட டீனேஜ் இயர்ஸில் நாங்கள் அந்த சிவில் வாரில் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனால அது ஒரு இம்ப்ரெஷனை லீவ்ஸ் இன் அஸ் எங்களோட உள்ளத்தில். அண்ட் அதுக்கு பிறகு தான் நான் 89ஆம் ஆண்டு பொட்ஸ்வானாவில் A level சேர்க்க. அப்போ மெடிக்கல் ஸ்கூல் இல்லை பொட்ஸ்வானாவில். அப்போ தான் ஐரோப்பாவில் போய் மெடிக்கல் ஸ்கூல் நான் அயர்லாண்டில் அங்கே மெடிக்கல் ஸ்கூல் முடிச்சுட்டு அங்கே இருந்து இப்போ அமெரிக்காவுக்கு 98ஆம் ஆண்டு போனேன். நான் போய் அங்கே தான் இந்த சர்ஜிக்கல் ரெசிடென்சி செய்து, அதுக்கு பிறகு டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி ஃபெலோஷிப் செய்து கடந்த 20 வருடங்களாக டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரியும் கேன்சர் சர்ஜரியும் ஹெப்படோபிலியரி சர்ஜரியும் செய்து கொண்டு இருக்கிறேன். ஸோ நான் ஊரை விட்டு போய்க்க எனக்கு கிட்டத்தட்ட 17 வயசு. ஸோ நான் அப்போ போய்க்க நான் யோசிச்சேன், ஒரு கொஞ்சம் காலத்துக்கு தான், ஒரு 2-3 மாதத்துக்கு தான் அப்பாவோட போய் பொட்ஸ்வானாவில் இருந்து அப்போ O level முடிஞ்சது. A level கிளாஸஸை பெருசாக துறங்கையில் அப்போ ரிசல்ட்ஸ் வரையில் போய் கொஞ்சம் காலம் போய் இருந்துட்டு வருவோம்ட்டு. ஸோ நான் ஹாலிடே மாதிரி தான் பொட்ஸ்வானாவுக்கு போனேன் 2-3 மாதத்துக்கு. நான் அங்கே போய் நின்ற நேரம் தான் இலங்கையில் இந்திய இராணுவம் இறங்கினது. IPKF பீஸ் ஃபோர்ஸை இப்போ சண்டை தொடங்கிட்டுது. சண்டை தொடங்கினோடனே திருப்பி எந்த தோழர்களும் சொன்னார்கள், இங்கே ஸ்கூலெல்லாம் மூடிட்டினோம். இந்த சகோதரம் இங்கே படித்து கொண்டு இருந்தவர் அவருக்கு அப்போ தான் A level முடிஞ்சது. அவர் சொன்னார், இனி நாங்கள் இங்கே ஊரில் தமிழானே படித்த நாங்கள் இனி இங்கிலீஷ் படிக்கிறதுறாங்க படித்து A level தான் அங்கே வெளியூரில் செய்யாண்டு. ஸோ IPKF இது பிரச்சனை தொடங்கினபடியே நான் திருப்பி வராமல் அப்படியே அங்கே நின்று A level செய்தபடியே. அப்போ நாங்கள் சின்ன பிள்ளைங்கள் தானே. ஸோ ஐ திங்க் வி ஆர் ரெசிலியன்ட். உடனே நாங்கள் அந்த இந்த
ஃபைட் ஓ ஃப்ளைட் மோட்டில் நிற்கிறது. ஸோ வி ஃபைட் பேக் ஐ திங்க். ஸோ அப்போ சரி அதுக்குள்ள அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கே பெருசாக தெரியலை. பட் இப்போ லுக்கிங் பேக் அட் இட், இப்போ அது ஒரு பெரிய ஒரு விஷயந்தான். அது என்னென்னா தமிழில் படிச்சுட்டு இப்போ ஆங்கிலத்தில் எல்லாம் படிக்கிறது எனக்கு பெரிய கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நான் தமிழில் படிக்க எனக்கு ஐ வாஸ் ஃபார்ச்சுனேட் அட் ஃபோட்டோகிராஃபிக் மெமரி மாதிரி. ஒரு புத்தகத்தை பார்த்தேன்டா அந்த எனக்கு 52ஆம் பக்கத்தில் 3ஆம் பேராகிராஃபில் இது சொன்னேன்னு ஞாபகம் வரும் தமிழில். ஆனால் ஆங்கிலம் வாசிக்க தொடங்க புத்தகம் வாசிக்க தொடங்க அது நான் 3 தடவை டிக்ஷனரி திருப்பி பார்க்க வேணும் ஒரு சொல்ல மீனிங் என்னண்டு. ஸோ அது அந்த ஃபோட்டோகிராஃப் மெமரி போயிட்டு இருக்கு. ஸோ இட் வாஸ் A-level வாஸ் அது எனக்கு மிக கஷ்டமான காலம்னு நான் சொல்லுவேன் லுக்கிங் பேக் அட் இட். இந்த ட்ரான்சிஷனில் நான் ஆசியாவிலேருந்து ஆப்பிரிக்கா போய், ஆப்பிரிக்காவிலேருந்து ஐரோப்பா போய், ஐரோப்பாவிலேருந்து அமெரிக்கா போய் அந்த ட்ரான்சிஷன் வாஸ் டிஃபிகல்ட் ஃபார் மீன்னு நான் சொல்லுவேன். அந்த ஆங்கிலம் படிக்கிறது, ஆங்கிலம் நல்லா படித்தோன்னா அதுக்கு பிறகு பெருசாக கஷ்டம் தெரியல. எனக்கு அப்பா சொல்லுவார், ஆங்கிலத்திலாம் சொல்லுவார், your attitude in life determines your altitude in life. உண்ட வாழ்க்கை இந்த என்னது நான் attitude பார்க்குறேன் attitude தமிழ் போன்ற பழக்க வழக்கங்கள் will determine வாழ்க்கையில் எந்தளவுக்கு உயர்வாய் என்று. பழக்க வழக்கங்கள் வாழ்க்கையில் எந்தளவுக்கு உயர்வாய் என்று அதை டிட்டர்மின் பண்ண மாட்டேன். அதோடு சேர்ந்தது தான் கேரக்டர் என்று சொல்லுவோம் நாங்கள். கேரக்டர் மேட்டர்ஸ், அதாவது உண்மை இன்டெகிரிட்டி, உண்மை பேசுகிறது, மெட்டாவுக்கு நல்லா செய்கிறது. ஸோ வித் குட் கேரக்டர் அண்ட் வித் குட் ஆட்டிடியூட் ஸ்கை இஸ் த லிமிட். வானம் தான் எங்கண்ட எல்லையாக வரும். அண்ட் அதை அப்பா திருப்பி எங்களை சொல்லுவார். சொல்லி கலைக்கிற மாதிரி வந்து என்ன எத்தனை நான் சொல்லுவீங்கள் இது. நான் இப்போ தான் விளங்குது, நான் இத்தனை திருப்பி சொல்லுவேன். அதில் எந்தளவு உண்மை இருக்குது. எனக்கு ஹீ இஸ் மை கிரேட்டஸ்ட் ரோல் மாடல். அதான் எனக்கு பெரிய ஒரு பெரும் பாக்கியம் என்று நான் சொல்லுவேன். ஏன்னா நான் அப்பா கணக்கு கதைக்க மாட்டார். நான் சொல்கிறது இஸ் அ மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ் அண்டு. ஆனால் ஹீ லீட்ஸ் பை ஆக்ஷன். சரி, மெட்டவளுக்கு தனக்கு கஷ்டம் இருந்தாலும் மெட்டவளுக்கு இப்படி உதவி செய்யலாம்னு தான் பார்ப்பார். அண்ட் அந்த வகையில் அவர்கிட்ட தான் நான் கணக்க பழகினான். ஸோ அந்த குவாலிட்டி தான் நான் நம்புகிறேன் என்னை இந்த நிலைமையை கொண்டு வந்தது. அவர் எனக்கு இந்த படிப்பிச்சு விட்ட இந்த குவாலிட்டிஸ். எனக்கு மெட்டெல்லாம் பார்க்க பெரிய திறமையோ இல்லை, நான் பெருசாக வட்டி கிளிக்கல ஆனால் அந்த மக்களோட பழகிறது. நாங்கள் இந்த நீங்கள் மேனேஜ்மெண்ட் சைடில் போனீங்கள்ல, ஆஃப் த மேனேஜிங் பீப்புள் MBA சைட் ஆஃப் திங்ஸ், சொல்லுவாங்க the different levels of leadership, level 1 through 5. Level 1 is you being a good team player, leading yourself, and level 5 is the highest level. And the two qualities, and the two qualities of highest level of leadership is, one is you are determined. You believe in something, like a person like President Mandela. He believed one man, one vote. ஸோ எங்கள்ட இன்டர்நேஷ்னல் காலேஜ் ஆஃப் சர்ஜன் சொல்கிறது அது 1935ஆம் ஆண்டு தொடங்கினது. அது கிட்டத்தட்ட 90 வருடங்களுக்கு முதல், வேர்ல்ட் வார் 2க்கு முதல் தொடங்கினது. அதில் எங்களுக்கு எல்லா கண்டங்களையும் மெம்பர்ஸ் இருக்கணும். 6 கண்டங்கள், என்ன ஐரோப்பா, ஆசியா, ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்கா, வட அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, எல்லா கண்டங்கள்லையும். அண்ட் இதில் ஒவ்வொரு கண்டங்களுக்குலேயும் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு செக்ஷன்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட எங்களுக்கு 60க்கு மேற்பட்ட செக்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் அதில் மேபி ஒரு 35 செக்ஷன்ஸில் தே ஹவ் மோர் ஃபார்மல் லார்ஜர் ஒன்ஸ். அண்ட் இது என்னடா நான் 2021ஆம் ஆண்டு, நான் இதை மேபி ஐ ஷுட் கோ பேக், 2008ஆம் ஆண்டு தான் இன்டர்நேஷ்னல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் நான் ஜாயின் பண்ணினேன், அவங்களோட ஸ்டார்ட் பண்ணான். அதில் தொடங்கி நான் சொன்னேன் 98ஆம் ஆண்டில் அமெரிக்கா போய் சர்ஜரி செய்து 2006ஆம் ஆண்டில் தான் நான் ஒரு டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜனாக வந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் எடுத்திருக்கு. அங்கே ஒரு 8 வருஷம் படிச்சிருக்கிறேன் கிட்டத்தட்ட. பாருங்க, கிட்டத்தட்ட அமெரிக்காவில் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரிக்கும் படிக்கிறதுக்கு. ஸோ இப்போ அது 2008ஆம் ஆண்டு இன்டர்நேஷ்னல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஜாயின் பண்ணி 2021ஆம் ஆண்டு
த யூஎஸ் செக்ஷன் பிரசிடெண்ட்டாக வந்தேன் நான். அண்ட் அதுக்கு பிறகு இப்போ 2026ஆம் ஆண்டு ஜனவரி இந்த மாதம் தொட்டு இந்த உலகத்தின் இன்டர்நேஷ்னல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் பிரசிடெண்ட்டாக வந்திருக்கு. அது ஐ திங்க் த மெயின் ரீசன் நான் முதல் சொன்ன மாதிரி humility is important and tactfulness. Another quote, and I keep going back to my father because he's my role model. Another thing he says is, talent can be bought in an open market. Tactfulness is a rare commodity. அதாவது நீங்கள் கட்டித்தனத்தை எங்கேயும் வாங்கலாம், இந்த காசு கொடுத்து வாங்கலாம். ஆனால் அந்த டேக்ட்ஃபுல்லாக மனிதாபிமானமாக நல்லதை டிப்ளமேட்டிக்காக இருக்கிறது அதான் எல்லாராலையும் மேலாது. ஸோ இடக்கடையில் விட்டு கொடுக்க வேணும், இடக்கில் மன்னிக்க வேணும், மெட்டாக்கில் பிள்ளை விட்டேன்டா. அண்ட் நாங்கள் எல்லாம் எங்களை பற்றி யோசிக்காமல் எல்லாரையும் பற்றி யோசிச்சோம்டா. ஆங்கிலத்தில் சொல்லுவோம், த ரைசிங் டைட்ஸ் வில் ரைஸ் த போட்ஸ் அண்டு. அது மாதிரி தண்ணி ஏழுமெண்டா எல்லா கரைக்கரையில் இருக்கிற எல்லா கப்பல்களும் மேலே வரலாமண்டு. ஸோ அந்த கன்செப்ட் இருக்குமெண்டா ஐ திங்க் பீப்புள் see that and they support you. And more importantly, also good to have good role models and mentoring. I was very fortunate to have not only my father as a good role model, எனக்கு என்னை படிப்பித்த ஆசிரியர்கள், ப்ரொஃபஸர்ஸ், லெக்சரர்ஸ், மெட்ட சர்ஜன்ஸ் அவையில் எனக்கு வழி நடத்தினவர்கள், ஹெல்ப் பண்ணவர்கள். அதால் தான் நான் இந்த நிலைமைக்கு வரக்கூடிய இருந்தது. என்னென்று சொல்லுவோம் நாங்கள் ஆங்கிலத்தில், என்ன இட் டேக்ஸ் அ வில்லேஜ் டு ரைஸ் அ பாய். And for me, it took more than a village. I would say a city. It's a good question. நான் உண்மையாக பார்க்க போனீங்கன்னா trying to look one step at a time. ஆனால் எப்போ எனக்கு இந்த சந்தர்ப்பம் வருமென்று தெரியுமெண்டா, எனக்கு படிப்பித்த ஆசிரியர்கள், டீச்சர்ஸ் அண்ட் ப்ரொஃபஸர்ஸ், அண்ட் நான் அவையில் பெரிய மனிதர்களை பார்க்க அவைகள் திரும்பி வந்து, டேய் நீ என்னெல்லாம் பார்க்க பெரிய ஆள், நீ என்னெல்லாம் பார்க்க நல்லா செய்யலாம், அவைகள் வந்து என்னெல்லாம் நம்பிக்கை காட்டேக்க. அப்போ தான் நான் யோசிக்கிறேன், அட எனக்கு தெரியாது எனக்கு அந்த டேலண்ட் இருக்குண்டு. யூனோ, ஸோ ஐ திங்க் தட் ஹெல்ப்ஸ். அதான் இட்ஸ் குட் டு ஹேவ் நல்ல ரோல் மாடலும் mentors in life is very important and நான் பிலீவ் பண்ணுறேன். அண்ட் I would say இது என்னென்று நாங்கள் சொல்கிறோம், it is ஆங்கிலத்தில் சொல்லுவோம், it is in giving that we receive. and நான் இலங்கையை விட்டு இந்த கதையை நாங்கள் சொல்ல மறந்துட்டேன். இது இம்பார்ட்டண்டான கதை, இந்த வாழ்க்கையை பற்றிய நீங்கள் கேட்டுக்கொண்டு வரைக்க. நான் இலங்கையை விட்டு 87ஆம் ஆண்டு போனேன். நான் திரும்பி வந்தது 2003ஆம் ஆண்டு. ஸோ கிட்டத்தட்ட நான் 6 வருஷம் இலங்கையை விட்டு வெளியால் இருந்தேன். நான் இப்போ 2003ஆம் ஆண்டு இலங்கைக்கு, அது 2002ஆம் ஆண்டு சீஸ்ஃபயர் சைன் பட்டு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இங்கே வந்தேன். நான் வந்து டாக்டர் பேரானந்தராஜாண்டு இங்கே கன்சல்டன்ட் ஃபிசிஷியன் இருக்கார். அப்போ ஐ வாஸ் ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் இன் நெஃப்ராலஜி. அப்புறம் தான் என்னை கூட்டிக் கொண்டு போனேன் வேறு ஒரு போட் ரவுண்ட்ஸில் கூட்டிக் கொண்டு போய் காட்டினார். ஒரு 10-12 வயசு ஒரு பொடியன் ஒரு வேறு, இவருக்கு கிட்னி ஃபெயிலியர். அப்போ 2003ஆம் ஆண்டில் இலங்கையில் சிறுநீரக நோய்க்கு டயாலிசிஸ் ஆக்சஸ் இல்லை, டிரான்ஸ்பிளான்ட் இல்லை, பப்ளிக் செக்டரில், ப்ரைவேட்டில் செய்யலாம், இவளுக்கு இந்த குடும்பத்தால் அது கட்டுப்படியாகாது. அண்ட் அவர் சொன்னார், திஸ் இஸ் அ டெர்மினல் இல்னஸ் ஃபார் ஹிம். அதாவது இந்த பையன் சாக போகிறான். பிகாஸ் அவளுக்கு எனக்கு அது இந்த மனதில் எனக்கு நம்ப முடியலை. அட கடவுளே, ஒரு 10-12 வயசு பொடியன் ஒரு பினாயின் இல்னஸால் சாக போகிறான். அவனுக்கு கேன்சரும் பார்க்க வேர்ஸ்ட் டயக்னோசிஸ் மாதிரி இருக்குது இந்த கிட்னி ஃபெயிலியர், சிறுநீரக பிரச்சனை. அதான் ஸோ அதுதான் நான் திரும்பி ஊருக்கு போய் அமெரிக்காவுக்கு போய் 2003ஆம் ஆண்டு தோழர்களோடு சேர்ந்து ஒரு கூட்டுத்தாபனம் தொடங்கினாங்க, இன்டர்நேஷ்னல் மெடிக்கல் ஹெல்த் ஆர்கனைசேஷன், IMHO. அதுக்கு எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரமண்டு தான் நான் சொல்லுவேன். ஏனெண்டா எனக்கு நாங்கள் இந்த ஆர்கனைசேஷனை தொடங்கிக்க we are very very lucky. We found very like-minded, committed people who wants to do humanitarian work. நான் அதில் எந்தளவு வேலை போட்டனோ அதான் ஒன் ஆஃப் த ரீசன் நான் நம்புகிறேன். எனக்கு இந்த இன்டர்நேஷ்னல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸில் வளர்றதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது. அவையில் நான் இங்கே செய்கிற வேலையும் பார்த்து
நான் மற்ற இலங்கைக்கு வந்து போகிற சந்தர்ப்பம் கிடைச்சது இதால் அதிலையும் பார்த்து தான் எனக்கு மற்ற வேலை சப்போர்ட் பண்ணியிருப்பேன்னு நான் நம்புகிறேன். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் அ கிளாசிக் எக்ஸாம்பிள். இட் இஸ் இன் கிவிங் தட் யூ ரிசீவ்னு சொல்லுவீங்க. கட்டாயம் நான் செய்யலுமெண்டா யாரும் இந்த உலகத்தில் செய்யலாம். நான் சொன்னேன், நான் ஆல்வேஸ் பீன் அ மிடில் ஆஃப் த ரோட் ஆவரேஜ் ஃபெலோ. அண்ட் எந்த ஸ்ட்ரென்த் என்னென்னா ஐ எம் ஏபிள் டு பல வகையான மக்களோடு நான் வேலை செய்யக்கூடியதாக இருக்குது. பல மக்களோட கதைச்சி கலந்து அழைச்சி அவையில் ஒப்பீனியன்ஸை கேட்டு வேலை செய்யக்கூடிய அதுதான் என் ஸ்ட்ரென்த்துன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எந்தளவு வாழ்க்கையில் உயர்றோமோ அந்தளவுக்கு ஹியூமிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறது. அந்த இடக்கிட அந்த ஈகோ வந்து மனதை பெரிதாக்கி விட்டுரும். அது கவனமாக இருக்க வேணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ ஐ திங்க் எனி ஒன் கேன் டூ அண்ட் தே கேன் ஈவன் டூ better than me, I hope. இந்த ஒவ்வொரு 90 வருஷம் சொன்னீங்க. 90 வருஷ காலத்தில் வந்து யாராவது தமிழர்கள் யாராவது இந்த பதவியை வகித்திருக்காங்க? இல்லை, இதுதான் முதல் தடவை. பட் hopefully it won't be the last one, right? There will be more to come from Tamils from here. வாய்ப்பே இல்லை. கட்டாயம் இருக்குது எதிர்காலத்தில் வேறு ஆக்களுக்கு. பட் நான் சொல்லுவேன், நம்பிக்கை வெரி இம்பார்ட்டண்ட், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். அண்ட் there is no substitute for hard work. கஷ்டப்பட்டு வேலை செய்து தன்னம்பிக்கையோட அண்ட் persevere this. ஒரு நாள் மட்டும் கஷ்டப்பட்டு வேலை செய்ய விடக்கூடாது. Continue this throughout. Then success will knock on your doors. உங்களோட வீட்டு வாசலுக்கு வரும் success. So அடுத்த பாயிண்ட் ஐ லைக் டு சே இஸ், வாழ்க்கையில் எப்பவும் ஒரு ரோல் மாடலில் வச்சுருக்க வேணும். அதாவது நீங்கள் வாழ்க்கை சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், உங்களோட படிப்பு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், உங்களோட ப்ரொஃபஷன் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். ஆல்வேஸ் குட் டு ஹேவ் ரோல் மாடல்ஸ் அண்ட் மென்டர்ஸ் who can support and encourage you. And when you rise up to that right level, make sure you lift people behind from you or from below you, whatever you want to call it. ஸோ அதாவது நீங்கள் மெட்டாக்களுக்கு ரோல் மாடலாக இருக்கணும், மெட்டாக்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கணும். Then I think you will live in a better world. And I think நான் சொன்னேன் முந்தி, the greatest honor and gift is working with a charity called International Medical Health Organization, IMHO. And அதால் அந்த கூட்டுத்தாபனத்துக்களால் நாங்கள் பல வேலைகள் செய்திருக்கிறோம். அதில் சுகாதாரம் சம்மந்தப்பட்டது, எடுக்கேஷன், ஹெல்த் படிப்பு சம்மந்தப்பட்டது. அது ப்ரீ ஸ்கூல் தொட்டு போஸ்ட் கிராஜுவேட் மட்டும் நாங்கள் டிஃப்ரெண்ட் லெவல்ஸை சப்போர்ட் பண்ணாங்க பேஸ்ட் ஆன் த நீட்ஸாக. அண்ட் மூன்றாவது கம்யூனிட்டி வெல்பீயிங். அதாவது பார்த்திங்கன்னா க்ளீன் வாட்டர், சானிடேஷன் அண்ட் லைவ்லிஹுட் ப்ராஜெக்ட்ஸ், எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் மாதிரி. அதை நாங்கள் அந்த 3 ஃபோக்கஸ் ஏரியாஸ் ஆஃப் த IMHO. நாங்கள் வடக்கு, கிழக்கு, மேலே அப் கண்ட்ரி தென்னிலங்கையிலையும் செய்திருக்கிறோம். அண்ட் இலங்கைக்கு வெளியால் மற்ற நாடுகள்லையும் நாங்கள் உதவி செய்கிற நாங்கள். ஸோ அதுக்காக நாங்கள் கணக்காக செய்திருக்கிறோம். அது நீங்கள் எங்கள் வெப்சைட்டில் போனால் பார்க்கலாம். இது நாங்கள் 2003ஆம் ஆண்டு தொடங்கிய நாங்கள் கிட்டத்தட்ட $15 million மேலால் இந்த ஆர்கனைசேஷன்களை நாங்கள் ஃபண்ட் பண்ணியிருக்கிறோம். எல்லா கண்டங்கள்லையும் வேலை செய்துள்ளேன் எக்ஸப்ட் ஆஸ்திரேலியா. ஆனால் கிட்டடியில் இப்போ அங்கே போகிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இஸ்ரேல் கண்டத்துக்கு எனக்கு நான் நல்ல தான் ஆயிரக்கணக்கான சர்ஜரிஸ் நான் கவுண்ட் பண்ணல. ஐ டோன்ட் ஹேவ் த எக்ஸாக்ட் நம்பர் ஆன் மீ. அண்ட் ஒன்று மட்டும் நான் ஐ லேர்ன்ட், இந்த பல்வேறு கண்டங்களுக்கு போய் பல்வேறு நாடுகளுக்கு போய் சத்திர சிகிச்சை செய்து உள்ளுக்குள்ளே வெட்டி பார்த்தா எல்லாட்ட கிட்னியும் லிவரும் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. நானும் நீங்களும் 99.9% சிமிலர் ஜெனட்டிக்கலி. only 0.1 0.1% மட்டும்தான் நாங்கள் டிஃப்ரெண்ட் பை DNA. மற்றபடி நான் சொல்கிறேன்னா we have more in common than in different. ஆனால் இந்த உலகத்தில் மக்கள் இந்த டிஃப்ரென்ஸை வச்சுத்தான் எங்களை பிரித்து ரூல் பண்ண பார்க்கினோம். நாங்கள் இஃப் யூ ஆர் ட்ரூ லீடர்,
you have to look at the commonality. இது எங்களுக்கு இதில் 99.9% காமனாக இருக்குது. அந்த காமன் இதை வச்சு நாங்கள் வாழ்க்கைக்கு முன்னுக்கு மெட்ட ஆக்களையும் எங்களையும் நாங்கள் முன்னுக்கு வரதை பார்க்க வரோம். ஸோ நான் இந்த மெடிசன் சத்திர சிகிச்சை டிரான்ஸ்பிளான்ட் நான் பார்த்தது, நான் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் இங்கே செய்தனோ அல்லது ஆப்பிரிக்காவில் செய்தனோ அல்லது அமெரிக்காவில் செய்தனோ, all look the same. நீங்கள் விடியவன் 2 மணிக்கு ஒரு கிட்னியை தந்துட்டு கேட்டீங்களா, இது ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் கிட்னியா, இது சைனீஸ் கிட்னியா, இந்தியன் கிட்னியான்னு நான் 20-30 வருஷத்துக்கு பிறகு எனக்கு சொல்லிடாது. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ ஐ லுக் அட் ஹெல்த் ஆஸ் அ குளோபல் லாங்குவேஜ் like love and music. It look the same. I think that's the, hopefully health can be a bridge to forming peace in a country that has gone through 3 decades of conflict. இந்த 3 கால 30 வருடம் இங்கே நடந்த சண்டைகளுக்கு அது ஒரு ஹீலிங் த wound-ஐ வருமென்று நான் நம்புகிறேன். இஃப் யூ கேன் வெளிநாட்டுக்கு போகாமல் ஒரு வைத்தியராக வராமல் இருந்தால் என்னவாக இருப்பார்? That's a good question. I don't know. என்ன தெரியாது. ஆனால் இது உண்மை என்னென்றால், நாங்கள் எந்தளவு கட்டித்தனம் உள்ள மக்கள், அவைகளுக்கு வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காட்டி சில நேரங்களில் அது பிள்ளையான வகையில் பாவிக்கப்படலாம். நான் இங்கே இருந்திருந்தால் இன்னும் ஒரு டாக்டராக வந்திருப்பனோ இல்லையோ, அல்லது நான் இருந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், அது 87ஆம் ஆண்டு தொட்டு 2002ஆம் ஆண்டு மட்டும் சண்டை நடந்த காலங்கள் பேருந்து அதுக்கு. ஸோ நான் இவையில் பொலிட்டிக்கல் ஆக்டிவிசமில் தொடர்ந்துருப்பேனோ எனக்கு தெரியாது, கடவுள்கிட்ட தான் கேட்கவேன். ஐ ஃபீல் உண்மையாக ட்ரூலி ஹம்பிள்ட் அண்ட் ஆனர்ட். அதாவது இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கு இந்த சந்தர்ப்பத்தை பாவித்து இப்படி மற்ற ஆட்களுக்கு உதவி செய்யலாம் என்று தான் நான் பார்க்குறேன். அண்ட் ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன், என்ன சொல்கிறது, ஐ வாண்ட் டு லீவ் திஸ் பிளேஸ் பெட்டர் தேன் ஐ ஃபவுண்ட் இட். அதாவது இப்போ எங்களோட உலகத்தில் பார்த்திங்கன்னா சண்டைகள் நடக்குது மத்திய கிழக்கு மற்ற நாடுகளில். அதே நேரம் எங்களோட climate சேஞ்ச் இட்ஸ் another பிக் இஷ்யூ. எஸ்பெஷலி எங்களோட இலங்கை போன்ற ஒரு சின்ன தீவுக்கு அடிக்கடி வெள்ளங்களும் ட்ரவுட்டும் பெறுமாண்டா அது ஒரு பெரிய ஒரு கஷ்டம். நாங்கள் ஆப்பிரிக்காவில் மெட்ட கண்டங்கள் எல்லாம் இந்த எஃபெக்ட்களை பார்க்குறோம். ஸோ நாங்கள் என்னை பொறுத்த மட்டும் இன்டர்நேஷ்னல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் எங்கள்ட ஃபோக்கஸ் இஸ் குளோபல் சர்ஜரி. அதாவது எங்களுக்கு இப்படி சர்ஜிக்கல் கேரை உலகத்தில் எல்லா மக்களுக்கும் கொண்டு போகலாம். எங்களோட கடந்த எங்களோட கரண்ட் உலக சனத்தொகை 9 பில்லியன், அதாவது 9,000 மில்லியன் பீப்புள் த கரண்ட் உலக சனத்தொகை. அதில் கிட்டத்தட்ட அரைவாசி பேர் 5 பில்லியன் 5 பில்லியன் பீப்புள் டோன்ட் ஹேவ் ஆக்சஸ் டு சர்ஜிக்கல் கேர். அந்த வகையில் யாழ்ப்பாணத்து மக்கள், இலங்கை மக்கள் எந்தளவு கொடுத்து வச்சுகள் அவளுக்கு இங்கே ஒரு பப்ளிக் சர்வீஸ் இருக்குது. எஸ்பெஷலி யாழ்ப்பாணத்தில் ஆஃப்டர் 30 வருஷ சண்டைக்கு பிறகும் இங்கே தேர்ஸ் அ கிரேட் டேலண்ட்ஸ். நான் இங்கே சொன்னேன், இப்போ நாங்கள் இங்கே வந்து சிறுநீரக மாற்றுறுப்பு சத்திரசை செய்யக்கூடிய இருக்குது. அவைகள் இங்கே தாங்களே இப்போ செய்து இப்போ இன்றைக்கும் டாக்டர் ஆண்ட்ரூ என்ற ஒரு வேஸ்குலர் சர்ஜன் டிரான்ஸ்பிளான்ட் வேஸ்குலர் சர்ஜன் இன்றைக்கு சந்திச்சு. நான் இப்போ ஒரு கிழமைக்கு முதல் ஒரு டிரான்ஸ்பிளான்ட் செய்திருக்கேன். நான் பேஷண்ட்டை இன்றைக்கு பார்த்தேன், செய்த பேஷண்ட் நல்லா இருக்கிறார். இது நாங்கள் நான் சொன்னேன் 2003ஆம் ஆண்டு நான் அந்த ஒரு பையனை பார்த்து நான் சிறுநீரக நோயோடு நாங்கள் இங்கே முதல் 2023ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட அதுக்கு 20 வருஷத்துக்கு பிறகு முதல் லிவிங்டோட கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் இங்கே செய்த நாங்கள். இப்போ அது செய்து கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகுது, இப்போ 2026. ஸோ இப்போ செய்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே இங்கே யாழ்ப்பாணத்தில் உள்ள சத்திர சிகிச்சை நிபுணர்கள் இண்டிபெண்ட்டாக டிரான்ஸ்பிளான்ட் செய்யணும் வித் கிரேட் அவுட்கம்ஸ். இந்த பப்ளிக் செக்டரில் காசு கொடுக்க தேவையில்லை, அரசாங்கமே மருந்து கொடுக்குது. இங்கே இருக்கிற டாக்டர்ஸுக்கு தான் கிடைப்போம். டாக்டர் பிரம்மா த நெஃப்ராலஜிஸ்ட், டாக்டர் மதி, டாக்டர் ஆண்ட்ரூ, டாக்டர் வினோஜன் அவையில் தான் இப்போ இந்த டிரான்ஸ்பிளான்ட் செய்யணும். ஸோ அந்த வகையில் இது யாழ்ப்பாணத்து மக்கள் எந்தவோ லக்கி என்று தான் நான் சொல்லுவேன். நான் இப்போ ஆப்பிரிக்காவில் இப்படி ஒரு டிரான்ஸ்பிளான்ட் சென்டரை பில்டப் பண்ண பார்க்குறேன்.
அண்ட் தே ஆர் ஸ்ட்ரகிளிங். ஓன்லி டைம் அவையில் இப்போ அங்கே டிரான்ஸ்பிளான்ட் செய்கிறது வெளியால் இருந்து சர்ஜன்ஸ் போனால் தான். அங்கே இருக்கிற சர்ஜன்ஸ் தே அவையில் கான்ஃபிடென்ட்டாக செய்ய பயப்படினா சரி, அங்கே அனுபவம் குறையவோ அவையில் வெவ்வேறு காரணங்களுக்கெல்லாம். அந்த வகையில் நாங்கள் யாழ்ப்பாணம் எந்தளவோ முன்னுக்கு நிற்கிறத நான் சொல்லுவேன் மருத்துவத்துறையில். நன்றி. நேரம் தந்துச்சு. இந்த தமிழர்களுடைய பெயரை மூல ஒரு தடவை நிரூபிச்சிருக்கிறீங்க. இங்கே போனவன் வந்து தன்னை நிரூபிக்க முடியும் ஃபினிக்ஸ் மாதிரி. வாழ்த்துக்களை இன்னும் உயரங்களுக்கு போகணும். நன்றி, வணக்கம்.